ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் இன்டர்வியூ சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்க இருந்த கடலூர் மாவட்டம் ரேஷன் ஷாப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒத்தி வைத்திருக்காங்க. 3/12/2024 இன்று நடைபெற இருந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 5/12/2024 அன்று பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதீத மழை காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய புயல் வந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஆனதை போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணலை. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேர் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி இன்டர்வியூ இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதில் எந்த ஒரு சந்தேகம் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 27/12/2024 நடைபெற்ற நாகப்பட்டினம் மாவட்டம் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க இருக்கிறது. யாரெல்லாம் 27ஆம் இன்டர்வியூ அட்டன் பண்ணலையோ அன்றைக்கி மழை பெய்த காரணத்தினால போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர்வியூ நடந்து இருக்குது. மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். அவங்க எனக்கு தெரிஞ்சு மறந்து இருப்பீங்க. கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் கிட்ட ஆகிடுச்சு. அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா அவங்களும் இன்றைக்கி காலையிலே இருக்குது. மதியம் 12 மணிக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ 12:30 மணிக்கு இன்டர்வியூ நடந்து இருக்குது. கண்டிப்பாக போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா 6 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கே சொல்லியிருப்பாங்க 27ஆம் இன்டர்வியூ நடக்கலை. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும்போது சொல்லிட்டு அன்றைக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகணும். உங்களுக்கு அதில் மட்டும் இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ளிகேஷனில் போட்டிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக கொண்டு போகணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து அப்ளை பண்ணி எழுதவே அட்டன் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த வகையில் பார்த்தீங்கன்னா தூக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் கேட்கப்படுற கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 130 கேள்விகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை மட்டும் படித்தா போதுமானது. நீங்கள் இன்டர்வியூ கேட்குற கொஷின்ஸ்க்கு எல்லாம் கண்டிப்பாக பதில் சொல்லிடலாம். அந்த பிடிஎஃப் வேணும்னு இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபா மட்டும்தான். 25 ரூபா பே பண்ணிவிட்டு என் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேங்க. நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துட்றேன். கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா 130 கேள்விகள் இருக்கும். இந்த 25 ஆரம்பித்து இந்த 3/2 நடைபெற்ற இன்டர்வியூ கேட்கப்பட்ட எல்லா கேள்வியும் பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய கேள்வி அதிலேருந்து நிறைய பேர் கேட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ரிவ்யூ கொடுத்துருப்போம். அது மட்டும் கடைசியாக ஒரு 7 வீடியோ போட்டிருப்போம். அதாவது இது வரைக்கும் அட்டன் பண்ணவங்க இன்டர்வியூலாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஷேர் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ கிளிப்பாக அட்டாச் பண்ணி வச்சுருப்போம். அதெல்லாம் இப்போ எல்லாம் ஒரு சில மதுரை டிஸ்ட்ரிக்ட் அட்டாச் பண்ணி வச்சுருப்போம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அட்டாச் பண்ணியிருப்போம். நிறைய டிஸ்ட்ரிக்ட் அது போல் அட்டாச் பண்ணி வச்சுருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கா இல்லையா சொல்லிட்டு, இல்லை நாளைக்கு இன்டர்வியூ இருக்கா இல்லையா சொல்லிட்டு என்னால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா பேக்கருக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ்மேனுக்கு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வரும். ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் வந்து வரும். வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல முடிவோடு வரேன். தேங்க்யூ.